கட்சியோட ஸ்கோரை இதுல பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சரியா? ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். நான் உங்கள் சங்கர். சமீப காலமாக வீடியோ வரல, இருக்கியா போய் சேர்ந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பிகளும் டிஎம்கேவோட உடன்பிறப்புகளும் நம்ம மற்ற கட்சிகளோட உடன்பிறப்புகளும் டிவிகேவோட தொண்டர்களும் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் போக மாட்டேன். கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள், அதை முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னா, அதாவது நண்பர்களே, 5 ஆண்டுகள் உறங்கி கிடந்த இந்த திமுக ஜென்சிஸ் இருக்காங்க. நான் டைரக்டாக சொல்கிறேன், இந்த ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு வந்திருக்கீங்க டிஷர்ட். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், நீங்கள் இப்போ போராட்டத்துக்கு போகிறீங்களடா, இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த 5 ஆண்டுகள் நீட்டுக்காக ஏதாவது ஒரு போராட்டம் இந்த ஜென்சி பண்ணுறாங்களா? இல்லை இப்போ போன வெற்றிமாறனாக இருக்கட்டும், இந்த நம்ம டைரக்டருக்கு, இவங்க யாராவது ஒரு ஆள் இந்த 5 வருஷத்தில் நீட்டுக்காண்டி போராடினாங்களா? இப்போ நீங்கள் போய் நீட் போராட்டம் பண்ணுறீங்களா? எனக்கு புரியலை. அதாவது நீட் போராட்டங்கிறது வந்து மாணவர்களுக்கான போராட்டம். அதை வந்து நீட்டை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்கே போராடுறாங்க. அங்கே வந்து நீட்டை வந்து டெல்லியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீட்டை வந்து நியாயமாக நடத்துங்க, ஃபேர் நீட் வேணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. இங்கே பேன் நீட்டுன்னு போராடுறாங்க. ஓகேவா? இதுக்கிடையில் போயிட்டு உங்கள் கட்சி சாயத்தை பூசுறீங்க பார்த்தீங்களா? அதைத்தான் நான் இன்றைக்கி கேட்க வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஜேபி மாணவர்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து சிஜேபி என்ட்ராகிறாங்க. முதல்ல ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து அவர் வந்து உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கினா சில கோரிக்கைகள் வச்சார். அந்த கோரிக்கைகளுக்கு ஏற்றாற் போல் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் எஜுகேஷனல் மினிஸ்டர் வந்து பதவி விலகி இருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் வந்து நியாயமான முறையில் நடைபெற்றதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த போராட்டத்துக்குள்ள கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்காகவே சில குரூப்ஸ் உள்ளே இறங்கியிருக்காங்க. ஓகேவா? அவங்க வந்து போலீஸாரை தாக்குனதுனால பெண்கள் எல்லார் மேலேயும் வந்து பெண்கள் ஆண்கள்னு பார்க்காம பாரபட்சம் பார்க்காம தடியடி நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளவு நாட்கள் அமைதியாக இருந்த நிகாந்த் சிங்கா இருக்கட்டும், அதுபோக சிக் வம்சத்தினர் எல்லாருமே வந்து மாணவர்களுக்காக பெண்களுக்காக நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி வந்துட்டாங்க. ஸோ இப்போ நிகாந்த் உள்ளே வந்ததுனால, நிகாந்த் சிக் வம்சத்தினர் எல்லோரும் உள்ளே வந்ததுனால அவங்க எல்லாருமே ஒரு நேச்சுரலாகவே வந்து ஒரு படை வீரர்கள், போர் வீரர்கள். ஓகேவா? நம்ம வந்து ஒரு இதுக்கு ட்ரைனிங் ஆகி போகிற மாதிரி இல்லை. அவங்க பிறக்கும் போதுலேருந்தே அவங்க அந்த ட்ரைனிங்க்கு உட்படுத்தப்படுறாங்க. அவங்க எல்லாருமே போர் வீரர்கள். அந்த போர் வீரர்கள் என்னோட தாய், என்னோட சகோதரி தாக்கப்படும் பொழுது நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டாங்க. இப்போ போலீஸார் யாரும் உள்ளே வரக்கூடாது, அவங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம், அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வேலையை நீங்கள் அந்த பக்கம் இருந்து பார்த்துக்கோங்கிற மாதிரி அவங்க வந்து அதை பிரித்து வச்சு அந்த ப்ரொடெஸ்ட்டை வந்து சேஃபாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து நிகாந்த் சிங் வம்சத்தினர் வந்து ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து இங்கே வரும்பொழுது வந்து இது வந்து மாணவர்களுக்கான ஒரு போராட்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சி வந்தோம். ஆனால் சிஜேபியை சார்ந்தவங்க இந்த போராட்டத்தை எதுக்கு முன்னெடுக்கிறாங்கன்னு தெரியலை. இந்த போராட்டத்தில் நிறைய முறைகேடுகள் இருக்குது. இந்த போராட்டத்தை வந்து திசை மாற்றுறதுக்கு நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. சிஜேபின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த போராட்டத்தை உள்ளேருந்து திசை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் அதை நடக்க விட மாட்டோம். அப்படி நீங்கள் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா எங்களோட அந்த இது வந்து உங்களுக்கு எதிராக திரும்பும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஆயுதங்கள் வச்சிருக்கிறதுக்கு பர்மிஷன் இருக்குது. இப்போ ஆயுதங்களை வந்து நாங்கள் அவங்களுக்கு எதிராக உயர்த்தியிருக்கோம். நீங்கள் சப்போஸ் இந்த இதுக்குள்ளே முறைகேடாக எவனாவது செயல்பட்டால் அவனுக்கு எதிராக ஆயுதங்களை உயர்த்துவோன்னு இருக்காங்க. அதையும் பண்ணியிருக்காங்க மக்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே முறைகேடாக சில பேர் வந்து வேண்டுமென்றே போலீஸாரை தாக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் வந்தவங்க எல்லாருமே தாக்கி வெளியில் அனுப்பிட்டாங்க. ஸோ இங்கே வந்து இந்த சிக் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ போராட்டம் இதாக போய்கிட்டு இருக்கு. தர்மேந்திர பிரதாப் வந்து அவர் வந்து பதவி விலகி இருக்காரு. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நீட் விஷயத்துக்கு வருவோம். இங்கே வந்து பேன் நீட் அப்படிங்கிறது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ஒன்று கேட்குறேன், இப்போ வந்துட்டு முதலமைச்சர் வந்து ஏன் போராட்டம் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், அதாவது கரூரில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அந்த சம்பவத்தை நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம். அதுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்ததுக்கு கூட இந்த குரூப் தான் வந்து சொன்னாங்க, வேலை வாய்ப்பு எதுக்கு கொடுக்குறீங்க. இப்போ முதலமைச்சராக இருந்து அவர் இந்த இடத்துக்கோ டெல்லிக்கோ போய் அவர் ஆதரவு கொடுக்க போகிறாரு அப்படின்னா இங்கேருந்து ஒரு குரூப் கிளம்பி போகும். அங்கே இன்னும் கொஞ்சம் கலவரம் தான் ஆகும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிருவீங்க, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரியோ மற்றவங்க மாதிரி கிடையாது. அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அந்த ஃபேன் பேஸ் வந்து கூட போயிடும்.
புரியுதா உங்களுக்கு? அங்கே வந்து இன்னும் அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப பேட் ஆகும். அதை வந்து புரிஞ்சுக்காம என்னமோ இவங்களே வந்து அதை வந்து இது பண்ண மாதிரி முதலமைச்சர் வரணும். இந்த அமீர் அவர்களுக்கெல்லாம் வந்து 5 வருஷம் உறங்கிட்டு இருந்தாரான்னு தெரியல. 5 வருஷம் நீட் ஒழிப்பை பற்றி அமீர் பேசவே இல்லை. அதே மாதிரி நீட் ஒழிப்பு போராட்டத்தில் அந்த ஜூலி அம்மா ஜென்சி டிஷர்ட்டை போட்டு போய் உட்காந்துருக்காங்க. நல்ல கழுவி ஊற்றி அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நடிகை வந்து பேசியிருந்தாங்க. அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மேடையை பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ண எவனா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். இங்க பாருங்க, நீங்க கட்சி இது ரீதியா வந்து தாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான இடம் இது இல்லை. இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான போராட்டம் நடக்குது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. கட்சிக்கான போராட்டம் இல்லை. இது கட்சிக்கான போராட்டம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இங்க பூரா கட்சிக்காரங்க தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கட்சி சம்மந்தப்பட்டது, முதலமைச்சரை தாக்கி பேசுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம இங்க வரல. இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உடனே அவங்ககிட்ட இருந்து மைக்கு பிடுங்கப்படுது. அதன் பிறகு அங்க உள்ளவங்க பேசி இந்த ஜூலி, ஜென்சி, டிஎம்கே இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கட்சி டிஷர்ட் போட்டு உள்ளே வராதிங்க, வெளியில் போங்கன்னு சொன்னோன்னே ஜூலி அவர்கள் எல்லாம் ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க. சரியான செருப்படி. அதாவது நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், இந்த ஜூலி அம்மா, இந்த ஜென்சின்னு இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கவங்க, கடந்த 5 ஆண்டுகளாக இருக்கட்டும், நீங்கள் வந்து என்ன போராட்டம் பண்ணீங்க நீட்டுக்கு எதிராக? நீட்டு நடந்துக்கிட்டு தானே இருந்துச்சு. இல்லை உங்களுடைய முதலமைச்சர் அவர் என்ன ஒரு இதை எடுத்தார், என்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்குது, அந்த சீக்ரெட்டை வச்சு நீட்டை ஒழிக்க முடியும்னு சொல்லி தான் அவர் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் நீட்டுங்கிறது வந்து ஒழிக்க முடியாதுங்கிறத நேரடியாக சொல்லிட்டு போயிட்டார். நான் என்ன கேட்குறேன்னா, அப்போது அது உண்மையா? எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசுனது உண்மையா? இது உண்மையா? அப்போ நீங்கள் ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காண்டி நீங்கள் போய் சொல்லி தான் வந்திருக்கீங்க, அப்படி தானே? இங்கே வந்து அவர் விஜய் அவர்களோட அந்த வார்த்தை என்னவா இருக்குன்னா, நீட்டை வந்து ஒழிக்கிறதுங்கிறது வந்து நம்ம கையில் இல்லை, இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச எல்லா ஆதரவையும் நீட்டுக்காக போராடுறவங்களுக்கு கொடுப்போன்னு இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? நீட்டுக்காக போராடுறவங்களுக்கு. நீங்கள் நீட்டுக்காண்டி போராடலை. இந்த அமீர், வெற்றிமாறன், பிற வந்து ரஞ்சித்து, இவங்க யாரும் நீட்டுக்காண்டி போராடலை. இவர் அமீரை பற்றி நமக்கு தெரியும். அமீர் வந்து திமுகவுக்கு எவ்வளோ வேணாலும் கொடி பிடிப்பார், திமுக என்ன சொன்னாலும் செய்வார். ஓகேவா? இந்த வெற்றிமாறன் இவங்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. இது வந்து ஒரு படம் வந்து எனக்கு தொடர்ந்து படத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி அதனால போய் விழுந்துட்டாரான்னு தெரில. அது போக வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித்து, நம்ம இவர் இந்த படம் ஒரு உதயநிதியோட படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணார்ல, அவரெல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் அவங்களோட ஃபேமிலி டைரக்டர்ஸு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. அதாவது ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னா அந்த போராட்டத்தை தன்னோட சுயலாபத்துக்காண்டி யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஜூலி அம்மாவுக்கு வந்து புதுசு கிடையாது. ஜூலி அவர்கள் இதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டத்தையுமே வந்து தன்னோட சுயலாபத்துக்காண்டி தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. தன்னோட ஃபேமுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் அவங்க தொடர்ந்து ஃபேம் ஆனாங்க. ஓகேவா? அவங்க அங்கே போட்ட கோஷங்கள் ஜல்லிக்கட்டு வேண்டும் இல்லை, சின்னம்மா சின்னம்மா எது ஓபிஎஸ் எங்கம்மா. இது அதாவது இது வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கான வார்த்தையா? அப்போவே நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக தான் நீங்கள் இருக்கிறீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி வந்ததுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே நம்ம ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது இல்லாமல் இறங்கி அரசியல் வட்டாரத்தில் குளறுபடி உண்டு பண்ணாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்கள மாதிரி ஆட்களை வந்து மக்கள் யாரும் நம்பக்கூடாது. இவங்கெல்லாம் வந்து சீசனல் ஒரு இதை உண்டாக்குறதுக்கு வர்றவங்க. அதாவது ஒரு புதுசாக ஒரு இதை வந்து உண்டாக்கி அந்த அரசை கவிழ்க்கிறதுக்கு என்ன வழிங்கிற மாதிரி உண்டாக்கக்கூடியதான் இவங்க எல்லாருமே. இவங்களை வந்து மக்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதே அடுத்து வந்து ஒரு திமுக அரசு வந்தால் இவங்க எல்லாரும் அமைதியாயிருவாங்க, போராட மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து எல்லாம் நடக்கிறதெல்லாம் நல்லதும்பாங்க, கெட்டதே நடந்தாலும் அது நல்லதுன்னு சித்தரிப்பாங்க. ஆனால் இதே ஆட்சி மாற்றம் வந்து ஏடிஎம்கேவே வந்தாலும் இவங்க வந்துட்டு ஏடிஎம்கே பண்ணுறது தப்புங்க. ஆனால் அதே விஷயத்தை வந்து டிஎம்கேல தான் அது இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். ஆனால் ஏடிஎம்கே இந்த விஷயத்தை வந்து பேன் பண்ணணும்னு போராடுவாங்க. இவங்களை வந்து நம்பாதீங்க மக்களே. இவங்க எல்லாம் வந்து சுயநலவாதிகள். ஓகேவா? தயவுசெய்து மக்கள் உஷாராக இருந்துக்கணும்னு நான் கேட்கிறேன். இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். நான் உங்கள் சங்கர். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னடா ரொம்ப நாள் வீடியோ இல்லாமல் இருந்திருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன பிரச்சனைனால நம்ம வீடியோ போடாமல் இருந்தோம். இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும், லைவ் ஸ்ட்ரீமிங் வரும், எல்லாமே வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.